ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெரி. வெல்கம் பேக் டு சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர்வான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாருங்கள், கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சொல்லிவிட்டு, இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி நல்லா இழுத்துட்டு அந்த எண்ணெயில் கத்திரிக்காவை போட்டுருங்க. இன்றைக்கி தண்ணி எதுவுமே விடாமல் எண்ணெயிலே தான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, குருமாக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்க போகிறோம். நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெறும் எண்ணெயிலேயே வறுக்கிறோம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1K ரீச் பண்ணிட்டோம். அந்த லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்க்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வாட்ச் ஹவர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 1500 வாட்ச் ஹவர் நம்ம தாண்டணும். அதுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த 1500 நம்ம சீக்கிரமாகவே ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும். அதுலேயே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும். நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஐ கார்டில் வைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 1K ரீச் பண்ணதுக்கான செலிப்ரேஷன் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட் உப்புன்னு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு பெருங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸு. மசாலாவில் நல்லா பெரட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே இது பண்ணிவிட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா தட்டை எடுத்துகிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பர்வான நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவில் பெரட்டியாச்சு. தட்டு போட்டு நான் மூடிடுறேன். 10 minutes later. அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.